Hi viewers, இன்னைக்கு நம்ம மெட்டலர்ஜி பத்தி பார்ப்போம். மெட்டலர்ஜின்றது என்னது? மெட்டலர்ஜின்றது relate with the science and technology of metals. metals வந்து பிரிச்செடுக்கிற முறை. நமக்கு metals எப்படி கிடைக்கும்? in nature எப்படி கிடைக்கும்? few metals, சில metals வந்து அது தானாவே தனியா metals-ஆவே கிடைக்கும். நமக்கு இப்போ கோலார்ல தங்க சுரங்கம் இருக்கு. இப்போ கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியால. ஸோ அந்த மாதிரி நேட்டிவ் ஸ்டேட்ல கிடைக்கும், பாறையா கிடைக்கும். கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் மட்டும் இருக்கும், எர்த் அண்ட் இம்பியூரிட்டிஸ். அந்த எர்த்னு சொல்லும்பொழுது சாயில், சிலிகேட்ஸ், அந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும். சிலிசைட்ஸ், அந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ், சாயில்லாம் இருக்கிறது, மண்ணெல்லாம் இருக்கிறது, இம்பியூரிட்டிஸ் இருக்கும். சிலது வந்து கம்பைன் ஸ்டேட்ல இருக்கும். கம்பைன் ஸ்டேட்னா ஆக்சைட்ஸா இருக்கலாம், சல்ஃபைட்ஸா இருக்கலாம், இல்ல சிலிகேட்ஸா இருக்கலாம். ஸோ வாட் நம்ம மெட்டலர்ஜிக்கு டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கணும். டெஃபினேஷன் மெட்டலர்ஜிக்கு என்னன்னு கேட்டா, ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் இட்ஸ் ஓர் இஸ் கால்டு மெட்டலர்ஜி. ஓர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் மெட்டலை வந்து தனி மெட்டலை பிரிச்சு எடுக்கிறது தான் மெட்டலர்ஜி. ஓர் ஆன் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஃபார்ம்ஸ் இம்பியூரிட்டிஸ் அண்ட் பியூர் மெட்டல். இதுதான் வந்து மெட்டலர்ஜியோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் மெட்டலர்ஜின்னு சொல்றது நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து வருவோம். எலிமெண்ட்ன்றது தனியா இருக்கிற ஒரு கோல்டு மட்டும் இருக்கலாம், சில்வர் மட்டும் இருக்கலாம், ஜிங்க் மட்டும் இருக்கலாம், எனி ஒன், that is only we meant as element. தனிமங்கள் ஒரே ஒன்று இருக்கிறது எலிமெண்ட். அந்த எலிமெண்ட் நம்ம என்ன சொல்லலாம், மூணா பிரிக்கலாம். நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ்னு பிரிக்கலாம். நான் மெட்டல்ன்றது நமக்கு தெரியும், சூடு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து பாஸ் பண்ணாது. அப்புறம் ஷைனி அப்பியரன்ஸ் இருக்காது. அப்புறம் வேற என்னது, பிரிட்டில் ஸ்டேட்டா இருக்கும், உடஞ்சி போகக்கூடியதா இருக்கும். அப்புறம் மேலியபிள் டக்டிலிட்டி. மேலியபிலிட்டினாக்க ஷீட்டா மாற்றக்கூடியது, மாற்ற முடியாது. நான் மெட்டல்ஸை வந்து ஷீட்டா மாற்ற முடியாது, தகடா மாற்ற முடியாது, கம்பியா மாற்ற முடியாது. மெட்டல்ஸ் சொனாரிட்டி இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்டா, இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் மெட்டல்ஸ். அது சொனாரிட்டி, சத்தம் வந்து கொடுக்காது நான் மெட்டல்ஸ். கில்லிங்கிற சத்தம் வந்து பெல்லு கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி நான் மெட்டல்ஸ் கொடுக்காது. பட் மெட்டல்ஸ்க்கு அதெல்லாம் ஆப்போசிட்டா சொல்லணும். நம்ம வந்து லஸ்டர் இருக்கும், நல்ல பளபளப்பா இருக்கும். இட் கண்டக்ட்ஸ் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, சூடையும் எலக்ட்ரிசிட்டியும் பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லலாம், ஷீட்டா மாற்றலாம், தகடாக மாற்றலாம், கம்பியாக நீட்டலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சொனாரிட்டி, கிளிங்கிற சத்தம் கிடைக்கும். நம்ம காயினை கீழே போட்டாலோ இல்லை ஒரு கம்பியை கீழே போட்டாலும் நமக்கு சத்தம் கிடைக்கும். அதே ஒரு பெண்ணை கீழே போட்டால் நமக்கு அந்த சத்தம் கிடைக்காது, ஸ்கேலை கீழே போட்டால் கிடைக்காது. ஓகே, நம்ம பிளாஸ்டிக் ஸ்கேலோ உட்டன் ஸ்கேலோ கீழே போட்டால் கிடைக்காது. தென் மெட்டலாய்ட்ஸ்ன்றது வந்து என்னது, கேரக்டர் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேரக்டர் இருக்கிறது வந்து மெட்டலாய்ட்ஸ். ஓகே, மெட்டலை வந்து நம்ம ஃபர்தரா எப்படி கிளாசிஃபை பண்ணலாம், விச் அப்டைன்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட், விச் அப்டைன்ட் இன் கம்பைன் ஸ்டேட். எது நமக்கு ஃப்ரீயா தனியாவே தனிமமாவே கிடைக்குது, எது வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய தனிமமா கிடைக்குது, ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்போ ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து சில்வர், கோல்டு, பிளாட்டினம். தென் கம்பைன்டு ஸ்டேட்ல என்னெல்லாம் இருக்கு, ஜிங்க் பிளெண்ட், that is zinc sulfide, sodium chloride, corundum, aluminum oxide, இதெல்லாம் வந்து combined stateல நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் 80% ஆஃப் எலிமெண்ட்ஸ், நம்ம வந்து பீரியாடிக் டேபிள் தான் நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குரு. இதுல 80% ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். இந்த சிகப்பா இருக்கிறது எல்லாம் வந்து மெட்டல்ஸ் தான். சிகப்பா இருக்கிறது மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மெட்டலாய்ட்ஸ். எல்லோ கலர்ல இருக்கிறது மெட்டலாய்ட்ஸ், ப்ளூவா இருக்கிறதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ். தென் மெட்டலர்ஜின்ற இந்த லெசன்ல வந்து என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்க, மினரல்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் மினரல்ஸ் பார்க்கணும், அப்புறம் ஓர்னு பார்க்கணும். வாட் இஸ் மினரல், வாட் இஸ் ஓர். மினரல்ன்றது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் மெட்டல் நமக்கு கிடைக்கலாம். அதோட மினரல்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு மெட்டலுக்கு 7, 8, 10, மேபி 800 இருக்கு. இப்போ அயனுக்கு வந்து 800 மினரல்ஸ் ஆர் அவைலபிள். அயனுக்கு வந்து எவ்வளோ இருக்கு, 800, 800, அரௌண்ட் 800 மினரல்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அயன். பட் ஹெமடைட், மேக்னடைட் மட்டும்தான் நம்ம வந்து
ஓர்னு சொல்றோம். ஏன்னு கேட்டாக்க கொஞ்சமான செலவுல வந்து நிறைய மெட்டல் கொடுக்கறது வந்து ஓர். அதே நிறைய செலவழிச்சு கொஞ்சமா கிடைக்கிறது வந்து மினரல். ஸோ அதெல்லாம் வந்து மினரல். அதுல இருக்கும், அதுல நம்ம செலவழிக்கிற காசு வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப கம்மியா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு எப்போ நம்ம ஓர்னு சொல்லுவோம்னா, ஒரு இதை எடுத்து பியூரிஃபை பண்ணும்போது 60 to 70% நமக்கு வந்து அந்த மெட்டல் கிடைச்சதுன்னா அதை ஓர்னு சொல்லுவோம். அதை விட கம்மியா 20 to 30%, 5 to 10% அந்த மாதிரி ரொம்ப கம்மியா கிடைக்கும் போது அதை மினரல்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒன்று பார்த்தோம், 800 மினரல்ஸ் அயனுக்கு இருக்கு. அதில் ஹெமடைட் மேக்னடைட் மட்டும்தான் அயனோட ஓர்னு நம்ம சொல்றோம்னு சொல்லி பார்த்தோம். அங்கே கொஸ்டின் கேட்கலாம், ஒய் பாக்சைட் ஒன்லி மினரலா அலுமினியம்? பாக்சைட்டுக்கு அலுமினியத்துக்கு அதே மாதிரி பாக்சைட் சைனா கிளே வந்து மினரலா இருந்தாலும் நம்ம பாக்சைட்டை மட்டும்தான் ஓர்னு சொல்லுவோம், சைனா கிளேவை மினரல்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் சேம் கான்செப்ட். இதை வந்து பியூரிஃபை பண்ணும்போது நமக்கு மோர் அலுமினியம் கிடைக்கும், அதில் சைனா கிளேவ் வந்து நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஸோ தட் இஸ் மினரல். புரிஞ்சுதா? மினரலுக்கும் ஓருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். அதனால நம்ம என்ன சொல்லலாம், எல்லா மினரல்ஸுமே வந்து எல்லா ஓர்ஸும் வந்து மினரல்ஸ், ஆனால் எல்லா மினரல்ஸும் ஓர் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், ப்ராஃபிட்டபிள் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எலிமெண்ட். ஒன்றுத்தை வந்து அதான் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் பொழுது தான் அது வந்து ஓர் ஆகும். நெக்ஸ்ட், ஓர் ஹேஸ் அப்ரிஷியபிள் குவான்டிட்டி ஆஃப் மெட்டல் இன் இட். அதில் வந்து அப்ரிஷியபிள், அதாவது 60 to 70% சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஓர் ஆகும். நெக்ஸ்ட், காக். வாட் இஸ் காக்னு கேட்டாங்க, இம்பியூரிட்டிஸ் பிரசன்ட் இன் ஓர் ஆர் கால்டு காக் ஆர் மேட்ரிக்ஸ். அதாவது எர்த்தி இம்பியூரிட்டிஸ், சாண்டு, சாயில், சிலிசைட்ஸ், அந்த மாதிரி சிலிக்கான் சொல்லும் பொழுது தட் இஸ் சாண்ட். அது மாதிரி எர்த்தன் மெட்டல்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இம்பியூரிட்டிஸ், அது வந்து காங். தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். இந்த மாதிரி நமக்கு கம்பைன் ஸ்டேட்ல இருக்கு, ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கு. இதுல வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பிரிச்சு எடுக்கிறது, இந்த பிரிச்சு இருக்கிற முறை வந்து 3 வகையா நம்ம பண்றோம். ஒன்று கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், ஒன்று ரிடக்ஷன் ஆஃப் ஓர், ஒன்று ரீஃபைனிங் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்லும் பொழுது கான்சன்ட்ரேஷனா இருக்குன்னு நம்ம சொல்றோமா, அதிகமா செறிவா இருக்கு. எப்படி நம்ம செறிவா இருக்குன்னு சொல்லுவோம், இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டா செறிவா இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். First, concentration of ore. Concentration of ore என்னது, ore dressing or beneficiation. Concentration of ores வந்து அந்த non-metallic impurities வந்து impurities remove பண்ணிட்டா நமக்கு அது வந்து அந்த மினரல் வந்து செறிவானதாயிடும். That is concentration of ore. So ores are associated with the non-metallic impurities, rocky materials and siliceous matter, which are collectively known as gang. The preliminary steps in metallurgical process is removal of these impurities. Preliminary na first step. First step என்ன பண்ணணும், இந்த gang வந்து remove பண்ணணும். gang வந்து remove பண்ணிட்டாக்க நமக்கு removal of process, அந்த மாதிரி remove பண்ற processக்கு பேர் வந்து concentration of ore. Then concentration of ore can be classified into 4 types such as hydraulic washing. 4 வகையா concentration of ore பண்ணலாம். hydraulic washing, froth flotation, electromagnetic separation, leaching. hydraulic washing சொல்லும் பொழுது hydraulic washing, ஹைட்ரோன்னு சொன்னா வாட்டர்னு அர்த்தம், வாட்டரால சுத்தம் பண்றது அப்படின்னு அர்த்தம். நம்ம வாட்டரால சுத்தம் பண்ணா என்ன ஆகும், இம்பியூரிட்டிஸ் லைட் வெயிட் எல்லாம் வெளியில போயிடும், லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில போயிடும், ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரே ஆகும். அதுதான் ப்ராசஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் சொல்றது நம்ம முதல்ல ஒன்னா பார்க்கலாம். ஹைட்ராலிக் வாஷ். வாட் இஸ் ஹைட்ராலிக் வாஷ்? இது வந்து பேஸ்ட் ஆன் டென்சிட்டி டிஃபரன்சஸ். பேஸ்ட் ஆன் டென்சிட்டி டிஃபரன்சஸ். நம்ம லோயர் செக்ஷன்ல வந்து மண் சாண்ட் எடுத்து இப்போ கிரேவல்லாம் ஸ்டேஜஸ் ஆஃப் சாயில் பார்த்துருப்போம், அது டென்சிட்டி டிஃபரன்சஸ். அதே டைப்ல தான் இது பண்றோம். யூஸ்ஃபுல் ஃபார் ஓர்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் லைக் ஸ்ட்ரான்சியம். ஸ்ட்ரான்சியம்னா டின்னு, லெட், அயன், இதெல்லாம் வந்து இந்த ஹைட்ராலிக் வாஷ் முறையில பிரிச்சு எடுக்கலாம்.
லைட் ஓர்ஸ் வந்து இந்த முறையில பிரிச்செடுக்க முடியாது. லைட் ஓர்ஸ் cannot be separated by hydraulic wash. புரிஞ்சுதா? அப்புறம் ப்ரொசீஜர் வந்து ஜெட் ஆஃப் வாட்டர் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் ஒன் சைடு. இங்க மேல வந்து ஹைட்ராலிக் கிளாசிஃபையர் இந்த ஃபனல் மாதிரி ஒன்று இருக்கு. இதுல வந்து அதை போடுற பவுடர் ஓர் பவுடர் இஸ் தட் இஸ் மினரல் இஸ் டெபாசிட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் பவுடர். அந்த பவுடர் ஃபார்ம்ல இதை போடுறாங்க. போடும்போது வித் வாட்டர் அந்த தண்ணியும் போடுறாங்க. ஜெட் ஆஃப் வாட்டர்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா தண்ணி அடிக்கிறாங்க. அடிக்கும் பொழுது என்ன ஆகும்? crushed ore is poured from hydraulic classifier. இதுல வந்து போடுறாங்க. போடும்போது நமக்கு ஹெவி ஓர் வந்து செட்டில் ஆயிடும். லைட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து அடிச்சிட்டு போயிடும். வாட்டர் அண்ட் லைட்டருக்காக goes away. ஸோ இது வந்து method of hydraulic washing. Heavy ore particle gets settled down. Lighter gag particle are washed away. Then next froth flotation. Froth flotation சொல்லும்போது ஃப்ரோத்னு சொன்னா ஃபோம், இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபோம். ஓகேவா? நம்ம தயிர் கடைஞ்சி பட்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கடையிற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டு இதில் என்னெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணலான்னா சல்ஃபைடு ஓர்ஸ் கேன் பி செப்பரேட்டட். சல்ஃபைடு ஓரை வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் முறையாக பிரித்து எடுக்கலாம். லெட் சல்ஃபைடு, ஜிங்க் சல்ஃபைடு அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்கலாம். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க? மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகளோட எண்ணெய் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா சோடியம் ஈத்தாக்சைடு வாட்டர் ரிப்பலண்ட் ஆட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க, எண்ணெயோட நேச்சர் என்னது? தண்ணியில் மிதக்கிறது. ஸோ இந்த ஓர் பார்ட்டிக்கல், இந்த ஓர் வந்து இந்த எண்ணெயோட கலந்து மேலே நுரையா ஃப்ரோத்துன்னு சொன்னால் நுரைன்னு சொன்னல சர்ஃபில் போட்டு அலசும் பொழுது வர நுரை மாதிரி நமக்கு அதை கடையும் போது நுரையா வரும். நுரையா வரும் பொழுது அதை மேல் வழியாக வெளியில் எடுத்துடலாம். அதுதான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். அது ப்ரொசீஜர் பார்க்கலாம். இதுதான் வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்பேரட்டஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இது வந்து கடையிற மாதிரி, மத்துன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், கடையிற மாதிரி இருக்கிற அப்பேரட்டஸ். இதில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம், ஒரு ட்ராப் ஆயில் எடுத்துக்கிறோம், ஒரு ட்ராப் வந்து வாட்டர் ரிப்பல்லண்ட் சோடியம் எத்தல் xanthate வாட்டர் ரிப்பல்லண்ட். தண்ணி வந்து சேரக்கூடாது. ஆல்ரெடி சல்ஃபைடு வில் நாட் பி ரியாக்ட் வித் வாட்டர். இன்னும் வந்து நமக்கு பியூரா சேரவே கூடாது. அந்த மாதிரி அதுக்காக நம்ம சோடியம் எத்தில் xanthate ஆட் பண்ணுறோம். இது இப்படி வந்து ஏர் சப்ளை இஸ் கெட்டிங் இன் டு திஸ். நம்ம கடையாமல் மேனுவலாக பண்ணாமல் ஏர் சப்ளை வந்து நம்ம உள்ளே போடுறோம். ஏர் வந்து உள்ளே அனுப்புகிறோம். ஏர் உள்ளே அனுப்பிச்சா என்னாகும்? பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பபிள்ஸ் ஃபார்ம் ஆக நிறைய பபிள்ஸ் வரும்போது lighter particles will be going up. அதனால லேசாக இருக்கிறதெல்லாம் மேலாக போயிடும். மேலாக போகிறது என்னது? நம்ம பிரித்து எடுக்க வேண்டிய சல்ஃபைடு ஓர்ஸ். சல்ஃபைடு ஓர்ஸ்லாம் மேலே போயிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு கலெக்டரில் கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெவியர் பார்ட்டிகல்ஸ் காக் பார்ட்டிகல்ஸ் வில் பி செட்டில் டவுன். இதில் வந்து ரெண்டு டிப்ரெசன்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். டிப்ரெசன்ட் சொன்னாக்க சோடியம் சயனைட் அந்த சோடியம் கார்பனேட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டிப்ரெசன்ட். அது ஏன்னு சொன்னாக்க லெட் சல்ஃபைடாக இருக்கும் பொழுது சோடியம் சயனைடு போட்டாக்க ரியாக்ஷன் எதுவும் கிடையாது. அது நம்ம சொன்ன மாதிரி மேல் வழியாக வந்துடும். ஓகேவா? அதே ஜிங்க் சல்ஃபைடாக இருக்கும் பொழுது சோடியம் சயனைடு போடும் பொழுது அது காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். சோடியம் டெட்ரா சயனோ ஜிங்கேட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. அது காம்ப்ளெக்ஸ் வரும்பொழுது அது என்ன ஆகும்? ஹெவியர் பார்ட்டிகலாக மாறிட்டு கண்டெய்னரில் கீழே வந்து தங்கி போயிடும். ஸோ ஜிங்க் சல்ஃபைடு இஸ் கலெக்டிங் அப்வர்ட். ஃப்ரோத்தா நுரையா கலெக்ட் பண்ணுறோம். ஜிங்க் தட் இஸ் லெட் சல்ஃபைடு இஸ் கலெக்டிங் அப்வர்டு நுரையா கலெக்ட் பண்ணுறோம். ஜிங்க் சல்ஃபைடு இஸ் கலெக்டிங் டவுன்வர்ட்ஸ். அது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிடுறது, ஹெவி ஆகிடுறது, டவுன்வர்ட்ஸாக கலெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்லும் பொழுது அந்த பேர்லேருந்தே நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒன்று வந்து மேக்னெட்டிக் குணத்தோடு இருக்கும், ஒன்று நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கும். மேக்னெட்டியோட ப்ராப்பர்ட்டி என்னது? மெட்டல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம லோயர் செக்ஷன்லலாம் பண்ணியிருக்கலாம். நம்ம போகும்போது கிரவுண்டில் இருக்கிற மண்ணில் ஒரு மேக்னெட்டை உருட்டி விட்டா நமக்கு கொஞ்சம் அயன் பீசஸ் கிடைக்கும். ஸோ மெட்டல் பீசஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து அதே சிஸ்டம் தான். இதில் வந்து
impurity ore வந்து magnetic propertyயோட இருக்கலாம் அல்லது impurity magnetic propertyயோட இருக்கலாம். It is based on the differences in the magnetic properties of the ore and the impurities. So அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு எது வேணா வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட இருக்கலாம். ஓர் தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், அப்புறம் என்ன இம்பியூரிட்டி தான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட இருக்கணும்னு கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது டின்னு உல்ஃப்ரமைட். உல்ஃப்ரமைட்ன்றது வந்து மேக்னெட்டிக், டின்ன்றது நான் மேக்னெட்டிக், அதனால அதை பிரித்து எடுக்கலாம். அதே மாதிரி குரோமைட்டு, பைரோலுசைட், இது வந்து இது சிலிசியஸ் இம்பியூரிட்டிஸ்லேருந்து பிரித்து எடுக்கலாம், சிலிகேட்ஸ்லேருந்து பிரித்து எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் பைரோலுசைட் அண்ட் குரோமைட் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, சிலிசியஸ்க்கு வந்து சாண்ட் சிலிகேட். ஓகே, அதனால அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அதனால நான் மேக்னெட்டிக், அதை பிரித்து எடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டாக்க மேக்னெட்டிக் செப்பரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு ஃபனல் இருக்கு, அதுல பவுடர் ஊர் இருக்கு, அதுல வந்து 2 மேக்னெட்டிக் வீல் இருக்கு, அது வந்து ஒரு பெல்ட்டால கட்டப்பட்டு இருக்கு. ஸோ அதுக்கு கீழே 2 கண்டெய்னர் இருக்கு. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது க்ளோஸ் டு தட், அது கீழேயே விழற மாதிரியும், நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தள்ளி இருக்கிற கண்டெய்னர்ல விழற மாதிரியும் செட்டப் பண்ணிருக்கு. ஸோ அதை நம்ம போடும் பொழுது பவுடர் ஊர் வந்து இதுல போடும் பொழுது அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியால அந்த கண்டெய்னர்ல விழுது, நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தள்ளி போய் விழுது. ஸோ ores can be separated in this. Then ore of aluminium, silver, gold, platinum இதெல்லாம் low quality of copper can be concentrated by leaching முறையில பிரிச்சு எடுக்கலாம். ஓகேவா? தென் ores of aluminium, நம்ம எதெல்லாம் வந்து ores, எதெல்லாம் வந்து மினரல்ஸ்னு பார்த்தோம். அலுமினியத்துக்கு இது எல்லாமே அலுமினா, டயஸ்போர், கிரியோலைட், கிப்சைட் எல்லாம் வந்து மினரல்ஸ். ஒன்லி பாக்சைட் இஸ் அ ஓர். ஏன்னு கேட்டால் காரணம் முதலே சொல்லிட்டேன், இது நிறையா குவான்டிட்டி ஆஃப் மெட்டல் கொடுக்கும், அதெல்லாம் லெஸ் குவான்டிட்டி ஆஃப் மெட்டல் கொடுக்கும். ஸோ பாக்சைட் ஒன்லி இஸ் அ வாட் இஸ் தட், பாக்சைட் வந்து அலுமினியத்தோட ஒரு, மீதிலாம் வந்து மினரல். ஓகே, நெக்ஸ்ட் பாக்சைட்னு சொல்லும் பொழுது அதில் ரெட் பாக்சைட் ஒன்று இருக்குது, ஒயிட் பாக்சைட் ஒன்று இருக்குது. ரெட் பாக்சைட்டில் இம்பியூரிட்டி வந்து அயன் இம்பியூரிட்டி, ஒயிட் பாக்சைட்டில் இம்பியூரிட்டி சிலிக்கன் டை ஆக்சைடு அல்லது சிலிக்கா இல்லை இம்பியூரிட்டி. இது வந்து லீச்சிங், நம்ம என்ன பார்த்தோம், அலுமினியம் கேன் பி purified by the leaching process. லீச்சிங்கிறது என்னது, ப்ராசஸ்ன்றது என்னன்னு கேட்டாக்க, அந்த மெட்டல் வந்து நல்லா டிசால்வ் ஆச்சுனாக்க, குவாலிட்டி டு லீச்சிங் ப்ராசஸ் வந்து அது நல்லா டிசால்வ் ஆகணும், அது சூட்டபிள் சால்வெண்ட், அது எதில் கரையுமோ அதில் கரைஞ்சிக்கணும். ஸோ தட் கன்வெர்ட்ஸ் இன்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட். அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டை வந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம், மெட்டலாக பிரித்து எடுக்கிறோம். ஸோ ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங் வந்து ரெட் பாக்சைட்டை பொறுத்த வரைக்கும் பேயர்ஸ் ப்ராசஸ், ஹால்ஸ் ப்ராசஸ். ஒயிட் பாக்சைட்டை பிரித்து எடுக்கிற லீச்சிங் ப்ராசஸ் வந்து சர்பெக்ஸ் ப்ராசஸ். Next, what is leaching? நான் இப்ப சொன்னேன், when metal is more soluble than impurities. impurities விட இது சீக்கிரம் நல்லா கரையணும், அப்பதான் leaching property, leaching process is obtained, leaching process is applicable. அது வந்து உபயோகிக்க முடியும் அந்த மெட்டலை பிரிச்சு எடுக்க. அப்போ என்னெல்லாம் லீச்சிங் ப்ராசஸ்ல கிடைக்கும்னு சொன்னேன், அலுமினியம், கோல்டு, சில்வர்லாம் லீச்சிங் ப்ராசஸ்ல கிடைக்கும். இது எப்படி பண்றாங்க, சூட்டபிள் சால்வெண்ட்டை சூட்டபிள் சால்வெண்ட்ல அது கரைஞ்சிக்கணும், அது எதுல இருக்கும், அக்வஸ் சொல்யூஷன்ல தான் இருக்கும். அப்புறமாக்க அது வந்து கன்வெர்ட்ஸ் இன்டு சால்யுபிள் சால்ட்ஸ், அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட்டா நமக்கு மாத்துறோம். காம்ப்ளெக்ஸ் சால்ட்டா மாத்தினதும் காக் ரிமைன்ஸ், காக் வந்து ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். அப்புறமா செகண்ட் ஸ்டெப் டிசல்யூஷன், அதை வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், on further reactions cyanide போடுறோம், oxygen and water போட்டோம், complex is separated out. So இது வந்து நமக்கு aqueous solution hydroxide வந்து போகும். இது வந்து leaching of வெள்ளியும் and gold dissolution. MacArthur Forest
cyanide process. Leaching agent வந்து potassium cyanide அல்லது sodium cyanide. NaCN is sodium cyanide, potassium cyanide. Actually leaching processல என்ன பண்றாங்க, suitable solventல கரைச்சிக்கிறாங்க. கரைஞ்சதும் allow to dissolve in a suitable solvent. அப்புறம் converted into salt complex. GAG remains insoluble and separated. அப்புறம் on further reaction, GAG, this complex is removed and iron is separated. That is gold metal is separated. Then step 2 வந்து reduction. Reductionல எப்படி பண்றாங்க, recovery of metal recovery of metal interest from complex by reduction. gold வந்து recover பண்ணணும். எப்படி இந்த complex formatல இருக்கா, இதோட zinc react பண்ணும் பொழுது zinc is the best reducing agent. in the process gold reduced elemental state. இப்படி நம்ம மாத்தும்போது reduction சொல்லும் பொழுது இது வந்து elemental state, அதாவது zero oxidation stateக்கு நம்ம கிடைக்குது. so இந்த complex வந்து zinc ஓட react பண்ணும் பொழுது நமக்கு zinc cyanate கிடைக்கும். and this is gold is separated. இதுல வந்து then extraction of metal நம்ம என்னன்னு 3 வர பார்த்திருக்கோம். concentration 3 முறை இருக்குன்னு பார்த்திருக்கோம். concentration of ore, reduction of ore, refining of ore. அப்புறம் step 2 reduction of ores. reduction of ore step 2ல என்ன பார்க்கிறோம், roasting, calcination and smelting. roasting னு சொல்றது oxygen, presence of oxygen இருக்கணும். it can be separated sulfide ores. sulfide வந்து இந்த வகையில பிரிச்சு எடுக்கலாம். calcination சொல்றது absence of oxygen, காத்து இருக்கக்கூடாது, ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. and carbonate and hydroxide can be separated. இது வந்து பிரிச்சு எடுக்கலாம். smelting னு சொல்றது என்னன்னு சொன்னாக்க used to reduce metal oxide into ores. metal oxide மெட்டலா குறைக்கிறது வந்து smelting process. அது என்னன்னு பார்ப்போம். first roasting. roasting of method வந்து sulfide ores can be into their oxides. sulfide ore வந்து oxides, sulfide ores into their oxides in presence of air is known as roasting. okay வா. in this method concentrated ore is oxidized. concentrated ore என்ன பண்றோம், oxidize பண்றோம். oxidize பண்ணும் பொழுது oxidized by heating, காத்து oxidize பண்ணும்போது ஹீட்டால with the excess of oxygen suitable furnace, reverberatory furnace below the melting point of the metal. metal ஓட கம்மியான melting pointல நம்ம செய்யறோம். after roasting ore becomes porous and dry. அதாவது sulfide நம்ம என்ன பார்த்தோம், sulfide can be separated னு பார்த்தோம். lead sulfide heat with oxygen lead oxide convert ஆகுது. lead oxide and sulfur dioxide ஆகுது. lead oxide on heating below the melting point oxygen will be evaporated. after roasting ore becomes porous and dry. அது வந்து oxygen வெளியில போயிட்டு நமக்கு the lead will be obtained. in that same way zinc sulfide can be converted into zinc. zinc வந்து நமக்கு ஹீட்டா இருக்கும் பொழுது white கலரா இருக்கும். அதே மாதிரி கூலா இருக்கும் பொழுது that is a heat ஆச்சுன்னா it will changes to yellow color. கூலா இருக்கும் பொழுது white கலரா இருக்கும். அதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல கூட practicalsல பண்ணி பார்ப்போம். then copper sulfide converts into copper with oxygen in the method of roasting. roasting method என்னது, sulfides can be separated by into the metal. lead sulfide வந்து lead மாத்தலாம். with oxygen ஓட நம்ம ஹீட் பண்றோம். அத first lead oxide sulfur dioxide பிரிஞ்சு போய்டும். sulfur dioxide வேறு பிரிஞ்சு போய்டும், lead oxide இருக்கும். on further heating oxygen will be evaporating and this lead will be separated below the melting point of the metal. after roasting அதை roast பண்ணும்போது becomes porous and dry. then R2 reduction.
ஆட்டோன்னு செல்ஃப்னு அர்த்தம். சிலதுக்கு வந்து எக்ஸ்டர்னல், வெளியிலேருந்து எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் வேண்டாம், தானாகவே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதுக்கு பேர் ஆட்டோ ரிடக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து mercurous sulfide with oxygen gives mercury and sulfur dioxide. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் calcination. What is calcination? Calcinationன்றது concentrated of ore. Concentratedனா என்னது? செப்பரேட் பண்ணுறோம். ஓரை வந்து எடுக்கிறோம். அது எப்படி? strongly heated in absence of air. காற்று இல்லாத இடத்துல, ஆக்சிஜன் இல்லாமல் எடுக்கிறோம். So hydrated salts expel water. Hydrated salts, water இருந்ததுன்னா தண்ணி வெளியில் போயிடும். Carbonates, CO3 இருந்ததுன்னா carbon dioxide வெளியில் போயிடும். Carried out in the reverberatory furnaces. ஓகேவா? நெக்ஸ்ட் volatile impurities are removed and make oxide porous. ஆக்சைட்ஸ் வந்து எப்படி ஆகும்? போரஸ் ஆக்கிடும். lead carbonate, அது வந்து நமக்கு lead oxide and carbon dioxide ஆயிடும். calcium carbonate, calcium oxide and carbon dioxide தனியா வெளியில போயிடும். zinc carbonate, zinc oxide and carbon dioxide வெளியில போயிடும். This is dolomite, magnesium carbonate and calcium carbonate. Magnesium oxide தனியா போயிடும், calcium oxide தனியா போயிடும், and carbon dioxide தனியா போயிடும். Then hydrated salts, above carbonated salts வந்து hydrated salts சொன்னா என்ன சொன்னேன்? வாட்டர் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். lead oxide with water and aluminum oxide with water. இதில் வந்து இந்த lead oxide, aluminum oxide separate ஆயிட்டு water molecules are separated. புரிஞ்சுதான்? இது calcination. நெக்ஸ்ட் ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன்? மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் டு மெட்டல், தட் இஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் சூட்டபிள் ரீஜென்ட். மெட்டல் ஆக்சைட்ஸ்ன்றதை எம்ஓன்னு எழுதலாம், கிவ்ஸ்ன்னு போட்டுட்டு மெட்டல்னு எழுதலாம், எம்னு எழுதலாம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் என்னவா இருக்கலாம்? கார்பன் மோனாக்சைடு, அலுமினியமாக இருக்கலாம். ரிடக்ஷன் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் oxide by aluminum as a reducing agent. chromium oxide with aluminum, நமக்கு என்ன கிடைக்கும்? குரோமியமும் அலுமினியம் ஆக்சைடும் தனியா போயிடுது, அலுமினா. அது அலுமினியம் is used as thermite welding. நம்ம வந்து இந்த இரும்பெல்லாம் வெல்டு பண்றாங்க இல்லையா, பர்டிகுலரா ட்ராக்க போடும்போது ஜாயின்ஸ்லாம் அலுமினியம் இஸ் யூசிங். அலுமினா Al2O3 வந்து ஏன்னு சொன்னாக்க வெரி ஹார்ட் நேச்சர், அதான் அப்படி இருக்கிறதுனால அலுமினா இஸ் used to in the rail joints. Okay, next refining. What is refining? Converting crude metal into pure metal. Converting crude metal, ஒரு கசடோட இருக்கு இல்லையா, crude metal பியூரா ஆக்குறது தான் மெட்டல், that is refining. அதுக்கு வந்து 6 டைப் இருக்கு. liquefaction, distillation, electrolytic refining, zone refining, vapor phase refining, chromatography. ஒன்னா பார்க்கலாமா? liquefaction சொல்லும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். melting point, based on the melting point, low melting point, based on melting point, that is separated, reverberatory furnace. ஓகேவா? என்னென்னலாம் பிரிக்கலாம்? tin, strontium, எஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, that is strontium, அல்லது நம்ம tin ஞாபகம் வச்சுக்கலாம். tin, lead, bismuth. ஓகே, ப்ரொசீஜர் வந்து crude metal வந்து heated on a sloping heat. அது வந்து ஃபர்னஸ்ல வந்து போட்டு கொதிக்க வைக்கும்போது fused metal flows down, leaving behind the infusible impurities. இதுக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும், இம்பியூரிட்டிஸ்க்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும், மெட்டல்ஸ்க்கு வந்து நோ மெல்டிங். இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த படத்தை பார்ப்போம். ப்ரொசீஜர் இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு லிக்விஃபிகேஷனுக்கு. ப்ரொசீஜர் வந்து க்ரூடு மெட்டல இந்த மேலே ஜார் மாதிரி இருக்கு, மிக்ஸி ஜார் மாதிரி, இதில் போட்டாக்க இப்படி ஸ்லோப்பாக இருக்கு. இந்த ஸ்லோப் இது வந்து ஹீத்துன்னு சொன்னால் ஃபர்னஸ், சூடாக இருக்கும். சூடாக இருக்கும் பொழுது இது வந்து இங்கே மெல்ட் ஆகி உருகி போகுது. உருகி போகும்போது நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? மெட்டலுக்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும், சீக்கிரமாக உருகி இங்கே கலெக்ட் ஆகிடும். இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட், ஸோ அது வந்து இங்கே ஸ்டே ஆகிடும். ஸோ we can collect a metal, pure metal in this way. Okay, next distillation.
distillation சொல்லும் பொழுது based on boiling point, liquefaction based on melting point, distillation based on boiling point. கொதி நிலையை வச்சு நம்ம boiling பிரிச்சு எடுக்கலாம். fractional distillation, fractional சொல்லும் பொழுதே நமக்கு 2 or more ரெண்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து less than 25 units, அதோட difference எப்படி இருக்கணும், ரெண்டு liquidா இருக்கலாம், அதோட இது எப்படி இருக்கணும், near not more than 25, அதோட difference வந்து இப்போ வந்து 120 சொன்னா 140 அடுத்ததுக்கு இருக்கலாம், not more than that, அதை பிரிச்சு எடுக்க முடியாது. So இது வந்து காணாம போயிடும். So distillation used for metal having low boiling points, example zinc and mercury, cadmium. Distillation is used for elements or liquid at room temperature, can be converted into liquid at அது வந்து room temperatureல liquid-ஆ இருக்கணும், இல்லைன்னா it can be converted, at least room temperature liquid-ஆ மாறணும். அந்த மாதிரி இருக்கிற எலிமெண்ட் தான், அந்த மாதிரி இருக்கிற மெட்டலை தான் இதுல பிரிச்சு எடுக்க முடியும். Crude metal is heated in the flask. Pure metal vaporizes separately, condensed in the reservoir. Non-volatile impurities are left in the flask. Structure பார்க்கலாம். இது வந்து இதுல வந்து minerals இருக்கு, இதுல வந்து heat apply பண்றோம், heat இங்க வந்து burner இருக்கு, heat apply பண்றோம். அப்ப இது வந்து volatile இருக்கிறது இதுல போய் இங்க வந்து condense ஆயிடும். நம்ம என்ன சொன்னோம், based on the boiling point ன்னு சொன்னோம், short distanceல இருக்கணும் boiling point ன்னு சொன்னோம், இது இதுல collect ஆயிடும். அப்புறம் rest, இது வந்து அடுத்தது impurities will be there, it is separated. So crude metal is heated in a flask, pure metal vaporizes and separated, condensed in the reservoir. Then non-volatile impurities left in the flask. புரிஞ்சுதா? Next, electrolytic refining. What is electrolytic refining? Electrolytic refining சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும், anode, cathode அதெல்லாம் ஞாபகம் வரணும். Impure metal acts as anode, அதாவது positive terminal இருக்கு. Pure metal வந்து negative terminal cathode இருக்கு. நம்ம எந்த சொல்யூஷனை எடுத்துக்கிறோமோ அதே தான். இப்போ சில்வர் நைட்ரேட் எடுத்துட்டாக்க நமக்கு சில்வர் ஆனோடு தான், சில்வர் கேத்தோடு தான். பியோர் சில்வர் கேத்தோடு வந்து, பியோர் சில்வர் வந்து கேத்தோடா இருக்கும், இம்பியோர் சில்வர் வந்து ஆனோடா இருக்கும். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஒரு இதில் எடுத்துக்கிறோம். அதே யூஸ்ட் டு ரிஃபைன்ட் காப்பர் அண்ட் ஜிங்க். இம்பியூரிட்டிஸ் என்னவா இருக்கும், ஆன்டிமனி, செலினியம், டெலினியம், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இதெல்லாம் வந்து எங்க இருக்கும், ஆனோடுக்கு கீழே செட் ஆகும், தட் இஸ் நியர் ஆனோடு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஆனோடு மட். அந்த மாதிரி செடிமெண்ட் கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, ஆனோடு மட். அந்த படம் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து காப்பர் சல்ஃபேட்டு, இது காப்பர், காப்பர் இம்பியூர் காப்பர் ஆஸ் ஆனோடு, பியோர் காப்பர் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பியோர் காப்பர் ஆஸ் cathode, cathode is a negative charge. இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு ஒரு பேட்டரியில், பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு ஸ்விட்ச். இது ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு இது வந்து கலெக்ட் ஆகி பியோர் மெட்டல்ஸ் ஆர் கலெக்டட் இன் திஸ் ஆனோடு. இது இம்பியோர் மெட்டல், ஆக்சுவலி இம்பியோர் மெட்டல்ஸ் ஆர் கலெக்டட் ஆஸ் ஆனோடு மட், அதனால பியோர் இஸ் செப்பரேட்டட் அவுட். இதுதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். That is sulfate is impure one, is separating out. Then vapor phase refining. Vapor phase refining சொல்றது வந்து metal is converted into volatile compound. நம்ம வேப்பர்னு சொன்னாலே ஆவி ஆகிறது, அதை ஆவி ஆகிற ஸ்டேஜில் நம்ம பண்ணுறோம், பண்ணிட்டு டீகம்போஸ் பண்ணும்போது குறுக்கும் பொழுது நமக்கு பியோர் மெட்டல் கிடைச்சிடும். இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம், நிக்கல், ஜிர்கோனியம், டைட்டானியம் இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து எடுக்கலாம். used to remove oxygen, nitrogen as impurities. இதில் எதெல்லாம் நமக்கு impurities ஆகும், ஆக்சிஜன், நைட்ரஜன் வந்து impurities ஆகும். இதை வந்து vapor phase refining VPR அப்படின்னு சொல்லலாம், VPR vapor phase refining. இது மான் ப்ராசஸில் நிக்கல் பிரித்து எடுக்கும், வான் ஆர்கல் மெத்தடில் ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம், ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியத்தை பிரித்து எடுக்கும். நெக்ஸ்ட் vapor phase refining, titanium and zirconium can be
செப்பரேட்டட் பிரித்து எடுக்கலாம். இதில் சூட்டபிள் ரியேஜென்ட் யூஸ் பண்ணிவிட்டு வாலட்டைல் அதை ஆவியாக்கினாக்க நமக்கு மெட்டல் கிடைக்கும். தென் வாலட்டைல் காம்பவுண்டு வந்து டீகம்போஸ் பண்ணி அதை டீகம்போஸ் பண்ணும்பொழுது நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். volatile compound is decomposed to give pure metal. We can understand this method considering following process. So இதை வந்து எப்படி பண்ணலாம்னு சொன்னாக்கா வான் ஆர்கல் மெத்தடு, சிர்கோனியம் ஆர் டைட்டானியம் வந்து இந்த மாதிரி பிரித்து எடுக்கலாம். based on thermal decomposition. thermalனாக்க ஹீட்டிங்னு அர்த்தம். ஹீட்டிங் டீகம்போசிஷனால பிரித்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால அது வந்து வாலட்டைல் ஆகணும். வாலட்டைல் ஆகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாக்கா அந்த ஆவி போய் இதில் செட் ஆகிடும். செட் ஆகிட்ட அப்புறம் இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட்டாக உண்டாகும். அகைன் இட் இஸ் கன்வெர்டட் ஆன் ஃபர்தர் ஹீட்டிங் இட் இஸ் செப்பரேட்டட் அவுட். ஓகேவா? டைட்டானியம் அயோடினோட ஹீட் பண்ணும்பொழுது டைட்டானியம் டெட்ரா அயோடைடு கிடைக்கும். அதை ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது இம்பியூர் டைட்டானியம். ஓகே, நமக்கு தான் பியூர் டைட்டானியம் இருக்குது, அதை எதுக்கு ஹீட் பண்ணணும்னு கேட்கக்கூடாது. இம்பியூர் ஸ்டேட்டில் இருக்கு இல்லையா மினரல்ஸ், அதை வந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ வந்து டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வந்து ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். 1400-700க்கு பண்ணும்பொழுது பியூர் டைட்டானியம் அண்டு அயோடின் இஸ் செப்பரேட்டட். இது வந்து இதில் செட் ஆகும். அயோடின் வந்து இங்கே வந்து இந்த ஃபிலமெண்ட்டில் செட் ஆகும். ஃபர்தராக அதை ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு அது தனியாக கிடைக்கும். இங்கே வந்து வேக்யூம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தனியாக வந்து கிடைக்கும். டைட்டானியம் தனியாக இருக்குது. அப்புறமா அயோடின் கேன் பி ரீயூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் வேப்பர் ஃபேஸிங், வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். தென் ஜோன் ரிஃபைனிங். வேப்பர் ஃபேஸ் ஜோன் ரிஃபைனிங்கில் வந்து இம்பியூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகணும். லீச்சிங்கில் வந்து மெட்டல் வந்து டிசால்வ் ஆகணும். அந்த மாதிரி நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். ஜோன் ரிஃபைனிங்னு சொல்கிறது, ஜோன் சொன்னால் ஒரு ஏரியான்னு அர்த்தம். இது வந்து மாடர்ன் மெத்தட் ஆஃப் ரிஃபைனிங். இது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் டு த இம்பியூரிட்டிஸ். இம்பியூரிட்டிஸ்க்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். இம்பியூரிட்டிஸ் கெட் கான்சென்ட்ரேட்டட், அது வந்து கலெக்ட் பண்ணிடுறோம். இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணினா என்ன ஆகும்? மேலே இருக்கிறது வந்து பியூர் ஆகிடும். இது வந்து எதுக்காக உபயோகமாக இருக்குன்னா பியூர் செமிகண்டக்டர்ஸ். பியூர் செமிகண்டக்டர்ஸ் சச் ஆஸ் நம்ம செமிகண்டக்டர்ஸ் மெட்டலாய்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, ஜெர்மானியம், சிலிக்கா, பெரிலியம், கேலியம், இண்டியம், இதெல்லாம் வந்து பிரித்து எடுக்கலாம். இந்த முறையில் பிரித்து எடுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொன்னாக்க ஒரு ராடு டைப்பில் இருக்குது. இந்த ராடு டைப்பில் சர்க்குலர் ஹீட்டர், ஒரு ரிங்கு வந்து சூடான ரிங்கு, அதுதான் வந்து ஹீட்டர். அது வந்து சுற்றி வந்துட்டே இருக்கும். த்ரூ அவுட் திஸ் இது மூவ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்னு சொன்னாக்கா இது மூவ் ஆகுறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இம்பியூரிட்டிஸ் ஷுட் ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இது இந்த இடத்துல சூடாகும் போது இங்கே இருக்கிற இம்பியூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும், வெளியில் போயிடும். ஸோ நமக்கு ரீகிறிஸ்டலைஸ்டு பியூர் ஜெர்மானியம் நமக்கு நல்ல ஒரு மெட்டல் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் பண்ணும்பொழுது இன்ச் பை இன்ச் சென்டிமீட்டர் ஒவ்வொரு டாட் அணு தானே நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பண்ணும்பொழுது நமக்கு பியூர் ஜெர்மானியம் we are getting. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதான்? நெக்ஸ்ட் மாண்ட் ப்ராசஸ். மாண்ட் ப்ராசஸ்ன்றது ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். நிக்கல் என்ன பண்ணுறோம், நிக்கல் வந்து வித்து heated with stream of carbon monoxide around 350. அப்படி ஹீட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், நிக்கல் கார்பனேட், நிக்கல் டெட்ரா கார்பனேட் கிடைக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் தட் வாலட்டைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிடைக்கும். அதை வந்து கிடைக்கும். ஸோ இம்பியூரிட்டிஸ் வந்து பிரிஞ்சு போயிடும். ஆன் ஹீட்டிங் நிக்கல் டெட்ரா கார்பனைல் at 460 Kelvin complex decomposes and we get pure nickel. ஓகேவா? pure nickel நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுதான் வந்து மாண்ட் ப்ராசஸ் டு கெட் நிக்கல். நிக்கல்ல வந்து கார்பன் மோனாக்சைடோட ஹீட் பண்ணுறோம். அது நிக்கல் கார்பன் டெட்ரா கார்பனைலாம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸை ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது நிக்கல் டெட்ரா கார்பனைல ஃபர்தராக ஹீட் பண்ணும் பொழுது நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது நிக்கல் அண்டு கார்பன் மோனாக்சைடு தனியாக வெளியில் போயிடும். நெக்ஸ்ட்டு
thermodynamics principle of metallurgy. இதுல வந்து reduction of metal oxide, thermodynamic principle of metallurgy சொல்லும்போது reduction எப்படி இருக்கும், metal oxide to metal oxide metal மாத்துறது தான் smelting process. metal oxide reducing agent யூஸ் பண்ணி நமக்கு metal கிடைக்குது. அது sometimes வந்து ஈஸியா கிடைக்கும், சீக்கிரமா நமக்கு melting ஆயிடும், convert ஆயிடும். heating is required. அது வந்து depends upon that, reduces easily, சில சமயம் ஈஸியா reduce ஆகும், சில சமயம் ரொம்ப நேரம் reduce ஆகும். so அது அங்கதான் வந்து நமக்கு இந்த மாதிரி variation in temperature, எல்லா மெட்டலும் ஒரே மாதிரி மெல்ட் ஆகிறது கிடையாது. வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் டியூரிங் தெர்மல் ரிடக்ஷன், அது படிக்கிறதுக்கு பேர் என்னது, பைரோமெட்டலர்ஜி. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர்ல இருக்க, அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் வந்து பைரோமெட்டலர்ஜி. அதை பேஸ் பண்ணி இது நமக்கு thermodynamics சொல்லும் பொழுதே நமக்கு வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஞாபகம் வரணும். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்னது, del G is equal to del H minus del T del S. அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்னது, எனர்ஜி அசோசியேட்டட் வித் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான எனர்ஜி சப்ளிமெண்ட் எதை பொறுத்து இருக்கு, என்தால்பி அண்ட் என்ட்ரோபியை பொறுத்து இருக்கு. del Hன்றது என்தால்பி, del Sன்றது என்ட்ரோபி. என்ட்ரோபின்னு சொல்றது வந்து randomness, movement of atom. அது வந்து பார்ட்டிகிள் வந்து இப்படியும் அப்படியும் குதிக்குது இல்லையா, என்ட்ரோபி. நமக்கு பாய்லிங் வாட்டர்னு எடுத்தா பபிள்ஸ்னு இருக்கும், அதில் என்ட்ரோபி எங்கேயும் அங்கேயுமா மூவ் ஆகுது இல்லையா. ஒரு சின்ன பார்ட்டிகிள் சாக் பீஸ் ஏதாவது போட்டால் நமக்கு அது நல்லா தெரியும். மூவ்மெண்ட், ரேண்டம்னஸ் நமக்கு நல்லா தெரியும், மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள். ஸோ இதெல்லாம் தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நமக்கு சொல்லுது. சேஞ்ச் இன், that is energy associated with the chemical reaction that can be used to do work அப்படின்றது தான். ஸோ del Gன்றது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, del Hன்றது என்தால்பி, Tன்றது டெம்பரேச்சர் வெப்பநிலை, அது del Sன்றது என்ட்ரோபி சேஞ்ச். ஸோ இது எப்போ வந்து நமக்கு ரியாக்ஷன் வந்து feasible ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னா, del G வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும் பொழுது தான் ரியாக்ஷன் நடக்கும். del G வேல்யூ நெகட்டிவா இருக்கலாம் அல்லது ஜீரோவா இருக்கலாம். பாசிட்டிவா இருந்ததுனாக்க ரியாக்ஷன் will not be taken place. feasibility, அதாவது feasible of reaction, spontaneity of reaction அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு ரியாக்ஷனை சீக்கிரம் நடத்தலான்னு எல்லிங்கம்ன்ற சயின்டிஸ்ட் வந்து யோசிச்சார். அதுதான் செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் கிவ்ஸ் எல்லிங்கம் டயக்ராம். அவர் அப்படி யோசிச்சு செஞ்சது தான் வந்து எல்லிங்கம் டயக்ராம். எல்லிங்கம் டயக்ராத்தோட அப்ளிகேஷன் என்னன்னு கேட்டாக்க, டு ஃபைண்ட் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். எல்லிங்கம் டயக்ராத்தோட இது என்னன்னு கேட்டா, ஃபைண்ட் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், தட் இஸ் del G is equal to del H minus TdSன்றது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த del Gன்றது எப்படி இருக்கலாம், that will be greater than 0வா இருக்கலாம், அல்லது less than 0வா இருக்கலாம், அல்லது equal to 0வா இருக்கலாம். நம்ம எப்ப ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கோம், less than 0 நெகட்டிவா இருக்கும் பொழுது நடக்கும், இல்லாட்டி equal to 0வா இருக்கும் பொழுது நடக்கும். ஆனா greater than 0வா இருக்கும் பொழுது நடக்காது, பாசிட்டிவ்ல இருக்கும் பொழுது நடக்காது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அவர் வந்து ஒரு டயக்ராம் வந்து போட்டிருக்காரு, கிராஃப் போட்டிருக்காரு, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னால del G naught will be equal to del H naught minus T del S naught. இந்த நாட்ன்றது STPன்னு அர்த்தம், ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் அர்த்தம். ஓகேவா? del G நாட்டோட வேல்யூ என்னவா இருக்கலாம், ஸ்மாலர் தேன் 0வா இருக்கலாம், ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், கிரேட்டர் தேன் 0வா இருக்கலாம். இந்த ரெண்டு கேஸ்ல வந்து reaction வந்து possible, spontaneity of reaction, feasible of reaction is acceptable, feasibility of reaction is feasibility of reaction. இந்த ரெண்டு கேஸ்லயும் நெகட்டிவா இருக்கும் பொழுதும் ஈக்குலிபிரியத்துல இருக்கும் பொழுதும், ஆனா greater or பாசிட்டிவா இருக்கும் பொழுது that is non spontaneous reaction, இல்லாட்டி reaction is not feasible. இப்ப எல்லிங்கம் டயக்ராம் பார்க்கலாமா? இதுதான் நம்ம எல்லிங்கம் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் பேஸ்ட் ஆன் திஸ் பேப்மனே பண்ணியிருக்காரு. இங்க 0க்கு கீழே இதெல்லாம் நெகட்டிவா கொடுத்திருக்காரு, இங்க 0க்கு மேல பாசிட்டிவ்னு கொடுத்திருக்காரு. இதுக்கு பேர்
polar form of the graph, polar form of graph. ஓகேவா, origin வச்சு எடுத்து போட்டிருக்காரு with respect to pole origin. இதுல அவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னாக்க, இது வந்து x axis, இது y axis, இது x axis, del G naught and டெம்பரேச்சருக்கு போட்டிருக்காரு. இங்க நெகட்டிவ் சைடா இருக்கும் பொழுது this is possible. ஓகேவா, இப்போ நம்ம இது ஏபின்னு வச்சுப்போம், ஏபி ஃபார்ம்ஸ் சின்னு வச்சுப்போம். ஃபார்ம்ஸ் சின்னு சொல்லும் பொழுது இது வந்து இது நெகட்டிவ் சைடா இருக்கிறதுனால reaction, whether the reaction is feasible or not ன்னு கேட்கும்போது it is in the reaction negative side, so it is feasible. Suppose இது இந்த side இருந்ததுன்னா positive side, so reaction is not possible. Suppose இங்க case 2ல இருந்ததுன்னா reaction is at equilibrium சொன்னாக்க yes, it is possible, reaction is possible when del G naught value is equal to 0 or del G naught value is equal to negative, reaction is feasible. அதுக்கு மேல இருந்ததுன்னா பாசிட்டிவ் சைடில் இருந்ததுனாக்கா ரியாக்ஷன் வந்து நடக்காது, ஸ்பான்டேனிட்டி கிடையாது. ஓகேவா, அடுத்து பார்ப்போமா. நெக்ஸ்ட் எல்லிங்ஹாம் டயக்ராம். எல்லிங்ஹாம் டயக்ராம் அவர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னாக்க, ஒரு 3 எடுத்திருக்காரு. 3 டயக்ராம், கார்பன் சேஞ்சஸ் டு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் சேஞ்சஸ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு சேஞ்சஸ் டு கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து பொசிஷன் 3. இதுல வந்து எந்தெல்லாம் ரியாக்ஷன் வந்து நம்ம a plus b ன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து இங்க பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்க டவுன்வர்ட்ஸ் வருது, மேல இருந்து கீழே கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு வந்து டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ் சைட், ஸோ தட் இஸ் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் ரியாக்ஷன். அதே மாதிரி இங்க கார்பன் டு கார்பன் மோனாக்சைடு இந்த கேஸ்ல வந்து இப்படி ஈக்குவல் விரியத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கு, parallel to x axis தான் இருக்கு, ஸோ தட் இஸ் ஆல்சோ feasibility of reaction. செகண்ட் ஆல்சோ feasibility of reaction. இது வந்து கீழே இருந்து மேலே போகுது, நம்ம சொன்னோம் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகும்பொழுது del G வேல்யூ பாசிட்டிவ் ஆயிடும். பாசிட்டிவ் ஆகும்பொழுது கார்பன் மோனாக்சைடு converts into carbon dioxide வந்து whether the reaction is del G reaction is feasible ன்னா reaction is not feasible அப்படின்னு நம்ம சொல்லணும். spontaneity is not there அப்படின்னு சொல்லணும், spontaneity of reaction இல்லை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் இது அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார், நம்ம spontaneity of reaction not reaction. எல்லிங்ஹாம் வந்து how metallurgy-யையும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் கம்பேர் பண்ணி பார்க்குறார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து gaseous ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கிறார். gaseous ஸ்டேட்டை மட்டும் எடுத்துக்கும் பொழுது சேஞ்ச் எங்கே நடக்குது, gaseous ஸ்டேட்ல நடக்குது, அதனால gaseous ஸ்டேட்டை மட்டும் எடுக்கிறாரு. இப்போ கார்பன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு எப்போ நமக்கு நடக்கும், ஒரு கார்பன் இன் சாலிட் ஸ்டேட்டு half molecule of oxygen சேரும் பொழுது கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. ஸோ நமக்கு del Ng சேஞ்ச் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிக்க முடியும், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட், சேஞ்ச் இன் del Ng, அதுதான் del Ng சொன்னாலே சேஞ்ச் இன் Ng. ஓகேவா, சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் எப்படி கண்டுபிடிக்க முடியும், Np மைனஸ் Nr, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ப்ராடக்ட்ல வந்து எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு, இங்க வந்து ரியாக்டன்ட்ல ஆஃப் இருக்கு, so 1 minus half is equal to half, so half mole of gas increases whenever no number of moles increases, randomness increases, randomness அதாவது disorderedness increase ஆகும், disorderedness increase ஆச்சுன்னா entropy increase ஆகும். இதெல்லாம் கண்டிஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்காக இருக்கு, படம் எதுக்காக இருக்குன்னா, சாலிட்ல வந்து க்ளோஸாக இருக்கு, லிக்விட்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ரேண்டம்னஸ், கேஷியஸ்ல ரொம்ப ரேண்டம்னஸ் இருக்கு, அதுக்காக தான் இந்த டயக்ராம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ரேண்டம்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா என்ட்ரோபி அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் வந்து del G is equal to del H minus T del S, அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். del S இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இப்போ வந்து del S becomes minus, del S இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஆன் இன்க்ரீசிங் இன் டெம்பரேச்சர், அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆகும், பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ஆகுது, தட் மீன்ஸ் த ஹோல் டேர்ம் பிகம்ஸ் மோர் நெகட்டிவ். ஸோ del G யோட வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். அதுதான் நமக்கு வந்து டவுன்வர்டாக நம்ம டயக்ராம் பார்த்தோம், கிராஃப் பார்த்தோம். ஸோ இது வந்து நமக்கு ஸ்பான்டேனிட்டி ரியாக்ஷன். புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் கார்பன் டு கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லும் பொழுது கார்பன்
carbon solid, அதாவது carbon plus 1 oxygen with carbon plus 1 oxygen gives carbon dioxide. அப்ப number of product minus number of reactants சொல்லும் பொழுது 1 minus 1 is equal to 0. அதுதான் நமக்கு x-axisக்கு parallel வருது. அதனால 0வா இருக்கும் பொழுதும் del G not value 0வா இருந்தாலும் நமக்கு reaction spontaneity of reaction is feasible. அந்த ஸ்டேஜில் நமக்கு reaction நடக்கும். மூணாவது third வந்து நமக்கு carbon monoxide gas plus half moles of oxygen gives carbon dioxide. அதாவது number of product minus change in gas molecules சொல்லும் பொழுது number of product minus number of reactant. இங்க வந்து productல வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு gaseous stateல. இங்க வந்து கார்பன் மோனாக்சைடும் கேஸ் தான், ஆக்சிஜனும் கேஸ் தான். ஸோ 1.5 இருக்கு. 1 minus 1 plus 1.5, அதாவது இது வந்து மைனஸ் ஆஃப்னு இருக்கு. இங்க ஆன்சர் நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஆஃப்னு வரும். மைனஸ் ஆஃப்னு வரும்போது இங்க டெல்எஸ் மைனஸ் ஆஃப்னு போடும்போது என்ன ஆகும்? இந்த மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து ஹோல் திங் பிகம்ஸ் பிளஸ் ஆயிடும். del G value becomes plus. when del G value becomes plus ன்னு சொல்லும் பொழுது reaction is non-spontaneous and not feasible. அப்ப நமக்கு கிராஃப் எப்படி போகும்? மைனஸ்ல இருந்து பிளஸ் அப்வர்டா போகும். reaction is not feasible. புரிஞ்சுதா? next some more examples are here. அதாவது silver oxide converts to silver. இங்க இந்த டெம்பரேச்சர்ல வந்து mercury oxide converts to mercury and zinc oxide converts to zinc. இது ரெண்டும் நமக்கு temperature பார்க்கும்போது 600-700 வந்துரும். when at the lowest temperature we no need to go for reducing agent. நம்ம அதுவே lowest temperatureல ஆயிடுது. அதனால நம்ம அதுக்கு reducing agent எதுவும் உபயோகிக்க வேண்டாம். silver oxideக்கும் mercury oxideக்கும். அதே இது வந்து 900 something வரும். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம reducing agent உபயோகிக்கணும். எதுக்காக நமக்கு reducing agent இதுக்கு உபயோகிக்கல, இதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு வந்து அதை சொல்ல தெரியணும். இது வந்து sudden steep, உடனே ஆயிடுது. melting point ரொம்ப சட்டுன்னு. இதுக்கும் sudden steep ரொம்ப கம்மியா தான் இங்க இருக்கும். அதனால ஆனா இதுக்கு வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. அதனால இதுக்கு it takes more time. அப்ப high temperature இருக்கும் பொழுது தான் நமக்கு தானா படிக்கிறவனுக்கு டியூஷன் வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம இது வந்து யூஸ் பண்றோம். reducing agent யூஸ் பண்றோம். ஓகேவா? reducing agent யூஸ் பண்ணும் பொழுது இதுல நம்ம ஒரு question கேட்கலாம். which is the best reducing agent for zinc oxide and iron oxide அப்படின்னு கேட்கலாம். அதாவது எல்லாமே reducing agent தான். அதுல வந்து நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். simplest way to answer வந்து priority to the lowest temperature or more negative. இது மூணுத்துல எது வந்து lowest temperature? T2, T1, T2, T3. quite naturally T1 தான். அப்ப அங்க நமக்கு எது எனக்கு வருதுன்னு சொல்றேன், intersect ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது கார்பன் தான் intersect ஆயிருக்கும். அதனால அதுதான் நம்ம சொல்றோம். இன்னொன்னு வந்து higher in diagram. இங்க வந்து இதுக்கு மேல இருக்கிறது, அதாவது இங்க வந்து zinc இருக்குன்னு வச்சுக்கோங்க. zinc-க்கு கீழே இது 3 இருக்கு. So these 3 oxides or element are capable. இது மூணுத்தாலையுமே நம்ம வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஆனா அதுல எது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எது வந்து பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட், அதுதான் கொஸ்டின். அதனால இப்ப சிங்க்னு அயன் ஆக்சைடுன்னு சொல்லும் பொழுது நம்ம ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்க வந்து இது ஃபர்ஸ்ட் T1 வந்து இங்க ஃபர்ஸ்ட் T1. அப்புறம் இங்க இந்த ஜாயிண்டோட இங்க வந்து ஜாயின் ஆகிறது வந்து செகண்ட்ல டச் ஆகிறது, இன்டர்செக்ட் ஆகிறது இங்க, தேர்ட்ல இதுல இன்டர்செக்ட் ஆகுது 3 மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ எல்லாத்துலயுமே வந்து இந்த கார்பன் தான் லோயஸ்டா இருக்கு, ரொம்ப கீழே மோர் நெகட்டிவா இருக்கு. ஸோ அயன் ஆக்சைடை கார்பனால ரெடியூஸ் பண்ணலாம். கார்பன் இஸ் த பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட் than the கார்பன் மோனாக்சைடு. அதே தான் ஜிங்க் ஆக்சைடுக்கும். இங்கேயும் நம்ம இது போடும்போது கிராஃப் போடும்போது இது ஃபர்ஸ்ட், இது இங்க வந்து செகண்ட். ஓகே, இது வந்து தேர்ட் இங்க இருக்கு. ஸோ லோயஸ்ட் டெம்பரேச்சர் T1 இஸ் பிலாங்ஸ் டு கார்பனோடது தான் T1. அதனால நம்ம கார்பன் இஸ் த பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னு கேட்பாங்க, கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் கிவ் ரீசன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை சொல்லணும். ஓகேவா? So far I think I have completed metallurgy.